ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை வருகை தரு விரிவுரையாளரும் அதே போன்று சட்டத்தரணியுமாகிய வசீமுல் அக்ரம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான தடை சட்டம். அதே போன்று இதை பற்றி பேசும்போது ஊடக பக்கத்திற்கு நாங்கள் வர வேண்டும். இந்த அச்சு ஊடகம், இலத்திரனியல் ஊடகங்களிலே அரசுக்கு எதிரான செயற்பாடுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய தேவைகளுக்காக அரசாங்கத்தை விமர்சிக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய செய்திகளை, அதாவது அரசாங்கத்திற்கு எதிரான செய்திகளை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள், விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கேட்டால் எங்களுக்கு தகவல் அறியும் சட்டம் இருக்கின்றது, மக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய சட்டம் இருக்கின்றது. எல்லா ஊடகங்களும் பாவிக்கும் வார்த்தைகள். எங்களுக்கு அந்த சட்டத்தின் ஊடாக மக்களுக்கு உண்மையை அறியப்படுத்தக்கூடிய தேவை இருக்கிறது. ஆனால் இந்த தேவைகள் நாளடைவில் அரசாங்கத்திற்கு எதிராக மாறிவிடுகிறது. அரசாங்கத்தின் நட்பெயருக்கு, அரசாங்கத்தின் கீர்த்திக்கு ஒரு அபகீர்த்தியை அல்லது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் செய்திகளாக மாறிவிடுகிறது. இவற்றை தடுப்பதற்கு இந்த சட்டத்தை பாவிக்கலாம். நிச்சயமாக அப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படியே பயன்படுத்த இயலாது. ஆனால் இதில் அறிஞர்களும் இதை வியாக்கியானம் செய்கிற ஆட்களும் இதே போல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அதே போல் ஆட்கள் இதில் விஷயங்களில் விமர்சிக்கிறாங்க. சரியா, இவ்வாறு எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சரியா, சந்தேகத்தின் பேரில் அரசுக்கு எதிராக செய்கிற ஆட்கள்னு சொல்லி கைது செய்யப்படலாம்னு சொல்லப்பட்ட ஒரு கேள்விக்குரிய முன்வைக்கிறாங்க. அதே போல் அரசுக்கு எதிராக தலைப்பு முக்கியமானது என்னென்னு கேட்டால், பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசை பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாத்து. இந்த இப்போ உதாரணமாக மீடியாக்களில் அல்லது அச்சு ஊடகங்களில் அல்லது இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கில் இப்போ எழுதப்படுகின்ற விடயங்களோ அரசுக்கு எதிராக பயங்கரவாதத்தை தூண்டும் வகையில், பயங்கரவாதத்துக்கு ஒரு உறுதுணை அளிக்கும் வகையில் இருக்குமா இருந்தால் அவங்கள கைது செய்யலாம், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அரசுக்கு எதிராக அரசுக்கு சும்மா விமர்சனம் செய்கிறதுக்கு எதிராக ஒரு ஆளை கைது செய்கிறாங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த சட்டத்தை அவங்க பயன்படுத்த இயலாது. ஆனால் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கம் ஒன்று கைது செய்கிற பீஸ் ஆஃபீஸருக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். என்று சொன்னால் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு அரசுக்கு எதிராக இந்த விடயங்களை செய்திருக்கிறாங்க என்று சொல்லி போட்டு இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், இல்லாமல் இல்லை. அவங்க சொல்கிற விவாதங்கள், அவங்க சொல்கிற விடயங்கள் நமக்கும் ஒரு கேள்விக்குறியாக வருது. அப்போ இந்த விஷயங்களை அரசாங்கம் கட்டாயமாக சிந்திக்கணும். வேறு வகையில் நாங்கள் இதை எப்படி கொண்டு வர்றது? சரி, என்று சொன்னால் சுதந்திரமான மீடியா, சுதந்திரமான ஊடகம் கட்டாயம் இருந்தால் தான் அந்த நாட்டில் அந்த அரசாங்கமோ அந்த ஆட்சியாளர்களோ செய்கின்ற பிழைகளை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு. அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் வெகுசன ஊடகத்துறை கட்டாயமாக இருக்கணும். அதே போல் மக்களுக்கு நல்ல விடயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கான ஊடகத்துறை இருக்கணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் ஆட்சியாளர்களும் என்ன செய்வாங்க, தான் கண்காணிக்கப்படுகின்ற மக்கள் என்ன விமர்சிப்பாங்க. நான் தவறு செய்கிறதுக்கு தவறுகள் அதே போல் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களை குறைச்சி கொள்வாங்க. கட்டாயமாக இந்த மீடியா துறையை நான் என்னை பொறுத்த மட்டும் கட்டுப்படுத்துறதுங்கிறது அரசு கட்டுப்படுத்துறத முற்றாக தடை செஞ்சுருக்கணும். கட்டுப்பாடுகள் இருக்கணும், இல்லாட்டி அரசை பாதுகாக்கவும் மேலாது, அரசாங்கம் ஒன்று கொண்டு நடத்தி போக மேலாது. ஆனால் அது அரசை விமர்சிக்கிறாங்க, அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க, சரி ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக மட்டும் கட்டுப்படுத்தப்படாது. அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நாளுக்கு முதல் நாள் ஒரு ஊடக நிகழ்வு ஒன்று நடக்கின்றது. அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராக மட்டுமில்லை, பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு
அல்லது அவர்களுடைய சுகாதார தேவைகளுக்கு அல்லது அவர்களுடைய உடல்நல பற்றிய தேவைகள் தொடர்பான தவறான செய்திகளை பரப்புவோரின் தொலைக்காட்சி மற்றும் வானொலி உரிமத்தை கூட எங்களால் மீளப்பெற முடியும். ஆனால் ஊடக அமைச்சருக்கு அந்த சட்டம் இருக்கின்றது, மீள பெறுவதற்கான சட்டம் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். எனவே அப்படி இருக்கின்றது. ஆகவே அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார், எல்லா ஊடகங்களுக்கும் இந்த உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்படி தற்காலிகமாக அரசினால் வழங்கப்பட்ட அந்த உரிமத்திலே அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்றுமே பேச முடியாதா? இல்லை, நிச்சயமாக அப்படி இல்லை, அப்படி ஒரு நிலப்பாடு வராது. ஆனால் ஊடக தர்மத்தை பேணி பாதுகாக்கிற அவங்க ஊடகங்களை செய்து கொண்டு போவாங்களாக இருந்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவங்களோட லைசன்ஸை ரிகால் பண்ணுறதுக்கோ இல்லாமக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த ஊடக தர்மம்னு சொல்லி போட்டு அந்த சேக்குலர்ஸை மீறினா மாத்திரம்தான். இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஊடகமானது வந்து அரசை விமர்சனம் செய்து அரசுண்ட இதை பொதுமக்களை ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்துன்ற காரணத்துக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த ஒரு லைசனை இது பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் செஞ்சால் அது ஜனநாயகத்துக்கு விடப்படுற ஒரு கருப்பு புள்ளி. என்ன சொன்னால் ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு தூண் தான் ஊடகம், ஏற்கனவே சொன்னது போல். அப்போ அந்த விடயங்களை அதே போல் மக்கள் பாதுகாப்பு, அதே போல் பிழையான கருத்துக்கள், அதே போல் ஒன்றுக்கு இப்போ ஒரு ஆள் குறிப்பிடுகின்ற விடயத்தை மாறுபட்டு திரிவுபடுத்தப்பட்டு இல்லாமலாக்கப்பட்ட விடயங்களை சொன்னால் அந்த உரிய நபர் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சட்டத்தில் இருக்குது. அதே நேரம் இப்போ இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த யூடியூபர்ஸ். இந்த யூடியூபர்ஸுகளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், அரசாங்கத்தை புகழ்ந்தால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அரசாங்கத்தை புகழ்ந்து ஜனாதிபதியை புகழ்ந்து இப்படியெல்லாம் இந்த நாட்டில் நடக்குது, இதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நடவடிக்கைகளை விமர்சித்து ஏதாவது யூடியூப்பில் போட்டுருன்னா உடனே நாங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க மக்கள் என்ன போட்டிருக்காங்க. எனவே இவர்களுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாயுமா? நான் என்ன பொறுத்த மட்டும் பயங்கரவாத தடை சட்டம் அவங்களுக்கு பயன்படுத்தி இயலாது என்ன பொறுத்த மட்டும். என்று சொன்னால் இருந்த அரசுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக செய்யப்பட்ட விடயம் இது பயங்கரவாதம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆட்சியாளர்களையோ ஒரு உறுப்பினரையோ ஆனால் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து பயங்கரவாதத்துக்குள்ளே உள்வாங்கப்பட மாட்டாது. ஆனால் சில நீங்கள் சொன்ன போது சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்கிறார்கள் இப்படி வரலாம் சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாதகமான, இது வந்து சாதகமும் இருக்கின்றது பாதகமும் இருக்கின்றது. இந்த விடயங்கள் இதுக்கு நான் நினைக்கிறேன் இதுக்காகத்தான் நான் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இது கேட்டாரோ தெரியாது, பொதுமக்கள் கருத்துக்களை கேட்டாரோ தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் இந்த விடயங்கள் வந்து கொஞ்சம் கருத்தால் கொஞ்சம் யோசித்து இந்த விடயங்களை மிகவும் ஆராய்ந்து தான் இந்த சட்டத்துக்குள்ளே போடணும்னு நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் பிற்பட்ட காலங்களில் இப்போ வரக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சட்டங்களை மாறு வகையில் பயன்படுத்தலாம். ஏற்கனவே எங்களுக்கு முந்தைய காலங்களில் இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொண்ட விதங்கள் நடைபெற்ற முறைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு முதல். அப்போ இந்த ஆட்சி இந்த அரசாங்கமும் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களை விமர்சனம் செஞ்சு குறைகளை எடுத்து கூறிதான் அவங்க இந்த ஆட்சிக்கும் வந்திருக்கிறாங்க. மக்கள் வெறுப்படைஞ்சு தான் அவங்களுக்கு ஓட் போடாங்க. சரியா? அப்போ இவங்க இதை செய்வாங்களா இருந்தால் என்று சொன்னால் இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் எந்தெந்த விஷயங்களை மாற்றுவோம், இந்தந்த விஷயங்கள் செய்யப்படாது, அரசாங்கத்தின் குறைகள் எடுத்து சொன்னாங்க, அரசாங்கத்தினுடைய பிழைகள் எடுத்து சொன்னாங்க. மக்கள் அந்த டைமில் வெகுசன ஊடகம் சரியாக பயன்படுத்தப்பட்டு சரியாக செஞ்சதை கண்டு தான் இவங்களுக்கான சந்தர்ப்பங்கள் மக்களால் கிடைச்சிது. இந்த அவங்களோட கருத்துக்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக இலத்திரல் ஊடகமாக இருக்கலாம், அச்சு ஊடகங்கள் மூலமாக தான் போயிடுச்சு, மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துவாங்களாக இருந்தால் மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படுது சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது இவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால், அதாவது இப்போதைக்கு நீங்கள் முதல் ஆரம்பத்தில் கூறிய மாதிரி இந்த பகுதியில் கூறிய மாதிரி ஊடகத்துறையின் அல்லது நீங்கள் யூடியூப்பை பாவிக்கின்றீர்கள் என்றால் யூடியூபிலே ஒரு காணொளி ஒன்றை பதிவேற்றுகின்றீர்கள் என்றால் அதுக்குரிய தர்மம் இருக்கின்றது.
மிக மோசமான விதத்தில் விமர்சித்து அல்லது பயங்கரவாதத்துக்கு துணை போகும் விதத்தில் துணை ஒன்று சக்தியாக இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு ஒன்று சக்தியாக, பயங்கரவாதத்துக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக செயற்பாடுகள் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏன்னா அந்த டைமில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் ஆனால் சுதந்திர கருத்துக்களை சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கின்ற உரிமை இருக்கின்றது, அவரோட கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை இருக்கின்றது பிரிண்டிங் மீடியாஸ்களில். அப்போ அந்த டைமில் அவரோட கருத்துக்கள் வந்து சரியான கருத்துக்களை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற காரணத்துக்காக அவரால் கைது செய்யலாது. நிச்சயமாக அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி கைது செய்யப்பட்டார் தான் பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்கும். அப்படி கைது செய்யப்பட முடியாது. நிச்சயமாக ஏற்கனவே ஊடகத்துறை அமைச்சர் சொன்னது தான், இனியும் இந்த காலநிலை தொடர்பாக ஊடகங்கள் தவறான செய்தியை வெளியிட்டால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று. ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் இந்த யூடியூப் பாய்ப்பவர்களுக்கு அல்லது யூடியூப்பிலே காணொளி பதிவேற்றுபவர்களுக்கு ஒரு சட்டத்தரணியாக நீங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சரியான ஊடகத்துறையாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், ஒரு ஊடக துறை சார்ந்த ஆட்கள் அவங்களோட தர்மத்தை பேணி சரியான முறையில் அவங்களோட தம்மோட கடமைகளை செய்வாங்களா, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் நான் கொடுக்குற சரியான மெசேஜ். அதாவது உங்களுடைய பொறுப்பு, அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, அது சாதாரணமாக நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக கூட இருக்கலாம், அந்த ஊடக தர்மத்தை காப்பாற்றுங்கள் என்றுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் எம்மோடு வருகை தந்த சட்டத்தரணி வசீமுல் அக்ரம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் பல விடயங்கள் தொடர்பாக ஒரு சட்டத்தரணியாக நாங்கள் உங்களிடம் கேட்க தயாராக இருக்கின்றோம். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி.